ஓம் சாந்தி. 18-2-2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பழைய உலகத்திலிருந்து இறந்து புது உலகத்திற்கு செல்வதற்காக இந்த பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு ஒரு இறைவன் மீது அன்பு ஏற்பட்டிருக்கிறது. கேள்வி: எந்த ஒரு விதியின் மூலம் தந்தையின் நினைவு உங்களை செல்வந்தர்களாக மாற்றிவிடுகிறது? பதில்: தந்தை புள்ளியாக இருக்கிறார். நீங்களும் புள்ளியாக இருக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் செல்வந்தர்களாக மாறிவிடுவீர்கள். எப்படி 1 என்ற எண்ணிற்கு பின்பு புள்ளி வைத்தால் 10 ஆகிவிடுகிறது, இன்னொரு புள்ளி வைத்தால் 100, பிறகு 1000 ஆகிவிடுகிறது. அதுபோல பாபாவின் நினைவின் மூலம் புள்ளி வைக்கப்பட்டு கொண்டே போகிறது. நீங்கள் செல்வந்தர்களாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள். நினைவில்தான் உண்மையான வருமானம் இருக்கிறது. இன்றைய பாடல். கூட்டத்தில் ஜோதி எழுந்தது. ஓம் சாந்தி. இந்த பாடலினுடைய அர்த்தம் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது! யாருக்காக அன்பு உருவாகி இருக்கிறது? யாருடையவர்களாக மாறியிருக்கிறார்கள்? இறைவனிடம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து இறந்து அவரிடம் செல்ல வேண்டும். இதுபோல எப்போதாவது யாரிடமாவது அன்பு ஏற்பட்டிருக்கிறதா என்ன? இறைவனிடம் அன்பு வைத்து இறந்து நாம் எங்கே செல்வோம்? அவசியம் இறைவனுடன் தான் செல்வோம். பகவானுடன் செல்வதற்காக மனிதர்கள் தானம், புண்ணியம், தீர்த்த யாத்திரைகள் அனைத்தும் செய்கின்றனர். உடலை விடக்கூடிய, அதாவது இறக்கக்கூடிய நேரத்திலும் கூட மனிதர்கள் இறைவனை நினைவு செய் என்று கூறுகிறார்கள். முழு உலகத்திற்கும் பரமதந்தை பரமாத்மாதான் விடுவிக்கக்கூடியவராக, வழிகாட்டியாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். துன்பத்திலிருந்து விடுவிக்கிறார். நல்லது. துன்பத்தை கொடுக்கக்கூடியது யார்? தூய்மையான உலகம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் இறைவன். நீங்கள் அந்த ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள். எப்படி தந்தையோ அவ்வாறு குழந்தைகளும் இருக்கிறோம். நாம் அவருடைய குழந்தைகள். அப்போது சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி அவசியம் கிடைக்கும். அவர் சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். நாம் மாணவர்கள். இதை மறந்துவிடக்கூடாது. பாபா கூறுகிறார், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். சிவா என்றால் பிந்து, புள்ளி என கூறுகின்றார்கள். வியாபாரிகள் பிந்து வைப்பார்கள் என்றால் சிவா என்று சொல்வார்கள். ஒன்றுக்கு பின்னால் பிந்து வைத்தால், அதாவது புள்ளி வைத்தால் 10 ஆகிவிடும். இன்னொரு புள்ளி வைத்தால் 100 ஆகிவிடும். அதன் பிறகு இன்னொரு புள்ளி வைத்தால் 1000 ஆகிவிடும். ஆக நீங்களும் கூட அந்த சிவனை நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ புள்ளி சேர்ந்து கொண்டே போகும். நீங்கள் அரை கல்பத்திற்கு செல்வந்தர்களாக மாறிவிடுவீர்கள். தந்தையின் நினைவின் மூலமாகத்தான் விகர்மங்கள் விநாசமாகிக் கொண்டே செல்லும். நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக மாறுவீர்கள். இதைதான் தந்தை மூலமாக உண்மையான வருமானம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் உங்களுடன் வரும். இப்போது தந்தை வந்திருப்பதே நம்மை கூடவே அழைத்து செல்வதற்காகத்தான் என்பது நீங்கள் அறிவீர்கள். அங்கே செல்வது நல்லதல்லவா? மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இப்போது அமைதி என்று எதற்கு சொல்லப்படுகிறது? செயல் செய்யாமல் யாருமே இருக்க முடியாது. அமைதியானது சாந்தி தாமத்தில்தான் இருக்கும். சத்யுகத்தில் செயல் செய்து கொண்டிருக்கும் போதே அமைதியானது இருக்கும்.
யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகத்தில் யார் நல்ல முறையில் படிப்பார்களோ அவர்கள் அவசியம் நன்கு முன்னேறி செல்வார்கள். வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறார்கள். சிலர் மந்த புத்தியாகவும் இருக்கிறார்கள். சிவபாபாவிற்கு ஆத்மா கூறுகிறது, என்னுடைய புத்தி பூட்டை திறந்து விடுங்கள். பாபா கூறுகிறார், புத்தி பூட்டு திறப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் உங்களுடைய செயல் எவ்வாறு இருக்கிறது என்றால் பூட்டு கூட திறப்பது இல்லை. பிறகு பாபா என்ன செய்வார்? நிறைய பாவம் செய்திருக்கிறார்கள். இப்போது பாபா அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? மாணவன் ஆசிரியரிடம் நான் குறைவாக படிக்கிறேன் என்று கூறினால் ஆசிரியர் என்ன செய்ய முடியும்? ஆசிரியர் கிருபை காட்டுவாரா என்ன? அவர்களுக்காக எக்ஸ்ட்ரா நேரம் கொடுப்பார். அதாவது கொஞ்சம் அதிகப்படியான நேரம் அந்த டீச்சர் அந்த மாணவனுக்காக செலவிடலாம். உங்களுக்கும் இங்கு அவ்வாறு எந்த ஒரு தடையும் இல்லை. கண்காட்சியானது திறந்திருக்கிறது. அங்கே அமர்ந்து பயிற்சி செய்யுங்கள். தந்தை கூறுகிறார், விகாரத்தில் ஒருபோதும் செல்லாதீர்கள். சிகரெட் பிடிப்பது போன்ற பழக்கங்கள் ஒரு முறை அதனுடைய சுவை டேஸ்ட் வந்துவிட்டது என்றால் சங்கத்தினுடைய வண்ணம் உடனே பட்டுவிடும். பிறகு அந்த பழக்கத்தை விடுவது கடினமாகி விடுகிறது. சீச்சி, மோசமான பழக்கங்களை நீக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், உயிரோடு இருந்தபடியே உடலினுடைய உணர்வை விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இப்போது குழந்தைகளாகி நீங்கள் மலர் போல மலர்ந்து இருக்க வேண்டும். முகமலர்ச்சி இருக்க வேண்டும். சொர்க்கத்தில் இயற்கை அழகு இருக்கும். அங்கே இயற்கை சத்தோ பிரதானமாகி விடுகிறது. தந்தை குழந்தைகளிடம் கூறுகிறார், சன் ஷோஸ் ஃபாதர், ஃபாதர் ஷோஸ் சன். ஃபாதர் யார்? அதாவது பாபா சொல்றாங்க, சன் ஷோஸ் ஃபாதர் அப்படின்னா மகனானவன் தந்தையை வெளிப்படுத்தணும், தந்தையானவர் மகனை வெளிப்படுத்தணும். அப்போ அப்பா யாரு? குழந்தைகள் யாரு? சிவன் மற்றும் சாலி கிராமம் என்று இதற்குத்தான் பாடப்படுகிறது. லௌகீக தந்தையை பின்பற்றுவதால் நீங்கள் பத்திதர்களாக மாறிவிடுகிறீர்கள். இங்கேயோ நீங்கள் தூய்மையாக மாறுவதற்காக பின்பற்றுகிறீர்கள். வித்தியாசம் இருக்கிறதல்லவா? தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையை பின்பற்றி தூய்மையாக மாறுங்கள். பின்பற்றுவதினால் நீங்கள் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக மாறிவிடுவீர்கள். தந்தை தினமும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, முதலில் அனைவருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். விதவிதமான பாயிண்ட்ஸ் விசார சாகர மந்தனம் செய்து புரிய வைத்து கொண்டே இருங்கள். இதுவும் உங்களுடைய தொழில் அல்லவா? இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவசியம் பார்லௌகிக தந்தையினுடைய வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? இதுவும் கூட கண்காட்சிகளில் நீங்கள் உறுதி எடுக்க வைத்து அவர்களை எழுத சொல்ல வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இரவு பகல் குஷி இருக்க வேண்டும். தந்தை நமக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று. சிவஜெயந்தி என்றாலே பாரதத்திற்கு சொர்க்கத்தின் ஜெயந்தி என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பார்லௌகிக தந்தையிடமிருந்து தூய்மையாக மாறுவதற்கான ஆஸ்தி கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் இறை மாணவர்கள்.
இதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சீச்சி மோசமான பழக்கங்கள் இருக்கக்கூடாது, அதை நீக்க வேண்டும். விகாரத்தின் சிந்தனை சிறிதளவும் கூட வரக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், உயிரோடு இருந்து கொண்டே ஷரீர உணர்வை மறந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். விதவிதமான பாயிண்ட்ஸை விசார சாகர மந்தனம் செய்து தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக மாற்றக்கூடிய தொழிலை செய்ய வேண்டும். வரதானம், திருப்தியின் திருமூர்த்தி சான்றிதழ் மூலமாக சதா வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகுக. சதா வெற்றி அடைவதற்காக தந்தை மற்றும் பரிவாரத்துடன், அதாவது குடும்பத்துடன் சரியான தொடர்பு வேண்டும். ஒவ்வொருவரும் 3 சான்றிதழை அடைய வேண்டும். தந்தை, நீங்கள் மற்றும் பரிவாரம். அதாவது பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் 3 அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். 1 நம்மக்கிட்டே நம்ம வாங்கிக்கணும். நீங்கள்னா அது நம்மளை, அதாவது நாமளே நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்னொன்று தந்தையிடம் வாங்கணும். இன்னொன்று பரிவாரம், அதாவது பிராமண பரிவாரம், லௌகிக பரிவாரம், எதுவாக இருந்தாலும் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும். குடும்பத்தை திருப்தி செய்வதற்காக ஒரு சின்ன விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். மதிப்பு கொடுப்பதற்கான பதிவேடு நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதில் பலனை எதிர்பார்க்காதவராக மாறுங்கள். அதாவது எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த ரெக்கார்டு, அந்த பதிவேடு, அது நிரந்தரமாக எப்பயுமே சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். இதில் எந்த ஒரு பலனையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நிஷ்காம், தன்னலமற்றவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. தந்தையை திருப்திப்படுத்துவதற்காக உண்மையானவர்களாக மாறுங்கள். மேலும் தனக்குத்தானே திருப்தியாக இருப்பதற்காக சதா ஸ்ரீமத் என்கிற கோட்டுக்குள் இருங்கள். இந்த 3 சர்டிஃபிகேட் உங்களை உயர்ந்த பதவிக்கு அதிகாரியாக மாற்றிவிடும். ஸ்லோகன், யார் சித்திரத்தை பார்க்காமல் சைத்தன்யம் மற்றும் சரித்திரத்தை பார்க்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த சரித்திரவான். பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் சித்திரம், அதாவது அந்த சரீரத்தை பார்க்காமல், சைத்தன்யம் அப்படின்னா உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஆத்மா, மற்றும் சரித்திரம் அப்படின்னா அவங்களுடைய அந்த நடத்தை. அப்போ அந்த உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஆத்மா மற்றும் அந்த ஆத்மாவினுடைய நடத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் சிரேஷ்ட சரித்திரவான், உயர்ந்த சரித்திரவானாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்றைய அவ்யக்த சமிகை, ஒற்றுமை மற்றும் விஸ்வாசத்தின் விசேஷ தன்மை மூலமாக வெற்றி நிறைந்தவராக மாறுங்கள். எப்படி அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஞானத்தினுடைய வெளிச்சத்தை கொடுப்பதற்காக சதா சுபபாவனை மற்றும் நன்மைக்கான விருப்பங்களை வைக்கிறீர்களோ அவ்வாறு தன்னுடைய இந்த தெய்வீக குழுவில் ஒரே சீரான மனநிலையில் நிலைத்திருந்து குழுவினுடைய சக்தியை அதிகப்படுத்துவதற்காக முயற்சி செய்யுங்கள். அப்போது உங்களுடைய இந்த தெய்வீக குழுவினுடைய மூர்த்தியில் ஒற்றுமை மற்றும் ஒரே சீரான மனநிலை வெளிப்படையான ரூபத்தில் சாட்சாத்காரம் ஆகும். ஓம் சாந்தி.
தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா. தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா. தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது. மாயா என்னும் பேரை மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில் பலி